வணக்கம். என் பேர் மஞ்சுநாதன். நான் ஒரு இயற்கை விவசாயி. நான் வந்து மாவும் பண்ணியிருக்கேன். இயற்கையில் மஞ்சளும் பண்ணியிருக்கேன். முதல்ல வந்து மா பார்த்துடலாம். அதுக்கடுத்தது மாங்காய் மரத்துக்கு கீழே வந்து மஞ்சள் போட்டிருக்கேன், அது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு 5 ரகமான மாங்காய் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் வச்சாங்க செடி. 7 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த செடி எங்கிட்ட கிடச்சிது. முதல்லலாம் செடி வளர்ச்சி ரொம்ப கம்மியாக இருந்தது. இது வந்து இமா பசந்த் மா. இந்த வருஷம் வந்து மா வந்து ரொம்ப விளைச்சல் குறைவாக வந்துருக்குது. என்ன காரணம்னா, நான் கரெக்டான இடுபொருட்கள் தான் கொடுத்துருந்தேன். இருந்தாலும் மாவை பொறுத்தவரையிலும் பூ எடுக்கிற சமயத்தில் மழையோ தண்ணியோ நம்ம கொடுக்கக்கூடாது. இடையில வந்து மழை வந்து ஒரு 2 டைம் மழை பெஞ்சிடுது. இமா பசந்த் சரியான பூ வச்சிருந்தது. இருந்தாலும் மழை பெஞ்சதால பூவெல்லாம் கருகிடுச்சு. இந்த மரத்துக்கு பெருசாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோ கூட காய்க்காது. பெரிய மரம். போன வருஷம் நல்லா காய்ச்சுது. இதில் வந்து என்ன, இமா பசந்தை பொறுத்தவரையிலும் ஒரு டிராபேக், இயற்கை இடர்பாடுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிளியும் அணிலும் வந்து இந்த பாருங்க, இந்த மாதிரி கிளி அணில் வந்து சாப்பிட்றோம். அது சாப்பிட்ட மிச்சம்தான். நான் போன வருஷம் வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா, இதுக்கு வந்து ஒரு லாக் மாதிரி போட்டிருந்தேன் துணி பையால். இந்த காற்றும் போகணும், கிளி வந்து டேமேஜ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக ஒரு சுருக்கு பை மாதிரி போட்டிருந்தேன். அது போட்டும் வந்து என்ன ஆச்சுன்னா ஒரு 50% தான் காப்பாற்ற முடிஞ்சுது. அதுலேயும் கீக்குது. அந்த துணி பை போட்டாலும் கிளையில உட்காந்து மூந்து பார்த்துட்டு பழத்துக்கு தேறிச்சான்னு பார்த்து அந்த துணியை கீச்சிட்டு சாப்பிடுது. நம்ம இயற்கையில பண்றதுல இந்த இடர்பாடுகள் கண்டிப்பா வரத்தான் செய்யும். அதெல்லாம் சாப்பிட்ட மிச்சம் தான் நம்ம அறுவடை பண்ணி விற்பனை பண்ணணும். அப்படி அறுவடை பண்ணி விற்பனை பண்ணா நல்லா காய்க்கணும். அது வந்து வர்ண பகவான் தான் நமக்கு கரெக்டா இது பண்ணணும். மழை வந்து அந்த அளவுக்கு பெய்யக்கூடாது. பூ எடுக்கிற சமயத்துல பூ எடுத்த பிறகு நல்லா காய் வந்து நல்லா நெல்லிக்காய் சைஸ்ல வரும்போது மழை பெஞ்சா பிரச்சனை இல்லை. நம்ம தண்ணி அதுக்கப்புறம் ரெகுலரா கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது காய் நல்லா நிற்கும். நல்லாவும் வந்து காய் வந்து நல்லா தேரும். அதான் மாவுடைய இது. இதே வந்து செயற்கையிலையும் பண்றாங்க. செயற்கையில பண்றது என்னன்னா, வேருக்கும் வந்து சில வந்து ரசாயன உரங்களை பயன்படுத்துறாங்க, காய் கொட்டாததுக்கு, காய் ஷைனிங் வரத்துக்கு. இன்னொன்று வந்து நல்லா காய் காய்க்கிறதுக்கும். இதே மாதிரி கிளியெல்லாம் சாப்பிடாததுக்கு ஒரு மருந்து அடிச்சிடுவாங்க. கிளிங்க அந்த தொடைய தொடாது. இயற்கைக்கும் செயற்கைக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, இயற்கையில நல்ல டேஸ்ட் கிடைக்கும், நல்லா நஞ்சில்லா உணவு கிடைக்கும். ஆனா அதெல்லாம் சாப்பிட்ட மிச்சம் தான் நம்ம மக்களுக்கு விற்பனை பண்றோம். ரசாயன விவசாயத்துல அப்படி கிடையாது. அதெல்லாம் பூச்சிக்கொல்லி மருந்து பயன்படுத்தினாங்கன்னா நல்ல விளைச்சல் கிடைக்கும். இருந்தாலும் இயற்கையில ஏன் ரேட் அதிகமாகுதுன்னு காரணம் என்னன்னா, இந்த மாதிரி விளைச்சல் தான். விளைச்சல் எங்களுக்கு வந்து கரெக்டா வராது. என்னதான் பண்ணாலும், எப்படி நீங்க கண்ட்ரோல் பண்ணாலும் கிளிகளிலிருந்தும் அணிலிருந்தும் எலியிலிருந்தும் இதை காப்பாத்துறது அது ஒரு சவாலான விஷயம். அது வந்து சாப்பிட்ட மிச்சம் தான் நம்ம விற்பனை பண்றோம். அதனாலதான் விளைச்சலுக்கு ஏற்ற மாதிரி நாங்க அந்த அளவுக்கு அவங்கள விட டபுள் மடங்கு வேலை செய்யறோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, போவாங்க, பூச்சிக்கொல்லி மருந்து வாங்கி வந்து ஆளை வச்சு அடிச்சிருவாங்க. இது நாங்களே இறங்கி வேலை பார்க்குறோம். இதுக்கு வந்து பூச்சி விரட்டி பயன்படுத்துறோம். இது நல்லா காய்க்கிறதுக்கு பூக்கு தேமோ கரைசல் அடிக்கிறோம். இது நல்லா பூவெல்லாம் நிற்கிறதுக்கு எல்லாமே கொடுப்போம். ஆனால் நல்லா காய் காய்ச்சாலும் இந்தமாரி இயற்கை இடர்பாடுகள் வரத்தான் செய்யும். இதில் வந்து பூக்காத மரத்தையும் பூக்க வைக்கலாம். அதுக்கு ஒரு இயற்கை இடுபொருள் என்னென்னா, தேங்காய் பாலும் மோரும் நல்லா புளிக்க வச்சு 1 லிட்டருக்கு 10 லிட்டர் தண்ணி கலந்து அடிச்சோம்னா, வாரத்துக்கு ஒரு முறை அடிச்சோம்னா, என்ன மரம் வயசு கரெக்டாக ஆயிடுச்சு, 4 வருஷம் 5 வருஷம் ஆயிடுச்சு, பூக்கவே இல்லை அப்படின்னா, அதை கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறை நம்ம அடிச்சோம்னா கண்டிப்பாக பூக்கும். இன்னொன்று வந்து அதுலேயே இன்னொன்று கலக்கலாம், பால் பெருங்காயம் கலக்கலாம். எத்தனை டேங்குக்கு ஏற்ற மாதிரி நம்ம 100 கிராம் கலந்துட்டோம் போதும். அதையும் வந்து அந்த தேங்காய் பால், மோர் ப்ளஸ் பால் பெருங்காயம், இது 3த்தையும் கலந்து வாரத்துக்கு ஒரு முறை அடித்தா 2 வாரம் அடிச்சுட்டு 3ஆவது வாரம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன மாதிரி மரம் இருந்தாலும் பூக்கவே இல்லை, காயே காய்க்கலைன்னா கண்டிப்பாக இது காய்க்கும், கண்டிப்பாக இது பூக்கும். ஆனால் மாமரத்தை பொறுத்தவரையிலும் மழை வரக்கூடாது. பூ பூக்கிற சமயத்தில் மழை வந்துச்சுன்னா அந்த வருஷம் விளைச்சல் ரொம்ப ரொம்ப குறைவு. மழை வரலன்னா மாலை நல்ல லாபம் தான். இயற்கை விவசாயத்துல விளையக்கூடிய மாமரங்கள் மாங்காய் நல்லா விற்பனை ஆகுது. போன வருடம் நான் வந்து 1 கிலோ மாம்பழத்தை 100 ரூபாய் கொடுத்தேன். இமா பசந்த் 150 ரூபாய் கொடுத்தேன். பங்கனப்பள்ளி, காதர், இதுதான் நல்ல வெரைட்டியான மாம்பழம். இன்னும் 2-3 இருக்கு, ஆனா அந்த அளவுக்கு அது விலை போகல. இருந்தாலும் இதுதான் நல்லா. பங்கனப்பள்ளி 100 ரூபாய் கொடுத்தேன். இமா பசந்த் 150 ரூபாய் கொடுத்தேன். அடுத்ததான் நம்ம மஞ்சள் பார்க்கலாம். போன வருஷம் எனக்கு மஞ்சள் நல்ல விளைச்சல் கொடுத்தது.
காரணம் என்னன்னா இடத்த நான் வேற இடத்துல போட்டேன். அதனால இந்த வருஷம் நான் என்ன பண்ணேன், டைமிங்கை மிஸ் பண்ணிட்டேன். மிஸ் பண்ணதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக நான் இதுக்கு வந்து நான் எதுவுமே பண்ணல. இதுக்கு வந்து கரெக்டான பட்டன் பார்த்தீங்கன்னா வைகாசி 15 தேதிக்கு மேலேயும் ஆணி முதல்லையும் நட்டுணும். மஞ்சளை பொறுத்தவரையிலும் இந்த பக்கம்தான் முளைப்பு வரும். இப்போ வரக்கூடிய ஸ்டேஜ் தான். நான் ஆடி பட்டத்தில் பண்ணேன், டைமிங்கை மிஸ் பண்ணிட்டேன். அதனால எனக்கு வந்து மஞ்சள் வளர்ச்சி குறைவாக தான் வந்திருக்கு. இருந்தாலும் இந்த வளர்ச்சி எனக்கு போதுமானது தான். இந்த அளவுக்கு கிழங்கு கிடைச்சிருக்கு. இது விதைக்காகவும் அடுத்தது இது வந்து மஞ்சள் தூளும் பண்ணி நான் விற்பனை பண்ணலான்னு இருக்கிறேன். இது இங்கே பாருங்க, இதில் வந்து 2 வெரைட்டி இருக்கு. ஒன்று வந்து கேரளா நாட்டு மஞ்சள் பெருசு பெருசாக இருக்கிறது. இது வந்து ஈரோடு நாட்டு மஞ்சள், நம்ம பக்கத்தில் இருக்கிற நாட்டு மஞ்சள். இது வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கும், இது கொஞ்சம் வெளிர் நிலமாக இருக்கும் கேரளா நாட்டு மஞ்சள். இதுவும் மஞ்சள் கலரில் நல்லா தெரியுது, நல்லா கலர் நல்லா வருது, வாசனையும் நல்லா இருக்குது இயற்கையில் பண்ணும்போது. இதே நீங்கள் வந்து இது கடையில் மஞ்சள் தூள்னு வாங்கினீங்கன்னா ஒரிஜினல் மஞ்சள் தூள் கிடையாது. அதில் வந்து அரிசி மாவு கலக்கிறாங்க. நீங்கள் வந்து மருத்துவ குணம் இருக்குன்னா நீங்களே ஓனாக வந்து வீட்டுக்கு ஒரு 5லேருந்து 10 செடி நீங்கள் பொங்கலுக்கு வாங்குவீங்கல்ல, அதுவே போதுமானது. பொங்கல் கிழங்குக்கு வாங்குறீங்கல்ல, கிழங்குக்கு அதை எடுத்து போயிட்டு நீங்கள் வீட்டில் அந்த கிழங்கு அறுக்காமல் முளைக்கி வச்சு வைகாசி மாதத்தில் நீங்கள் நட்டிங்கன்னா உங்கள் வீட்டு தேவைக்கான மஞ்சள் தூள் உங்களுக்கே கிடைச்சிடும். 4 செடி இருந்தால் போதும், ஒரு வருடத்துக்கு தேவையான மஞ்சள் உங்களுக்கே கிடைச்சிடும். 4 செடினா நீங்கள் நல்லா பராமரிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு செடிக்கு 1 கிலோவாச்சும் கிடைக்கும். 1 கிலோ மஞ்சள் கிடைச்சாவே அது தூள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு தேவைக்கு பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு விதை தேவைன்னாலும் என்னை தொடர்பு கொள்ளலாம். மஞ்சளுக்கு விதைக்கு நான் வந்து உங்களுக்கு தரேன், அதுலேருந்து நீங்கள் உற்பத்தி பண்ணிக்கலாம். இது வந்து நான் மதிப்பு கூட்டி தான் விற்பனை பண்ணுறேன். போன வருஷம் வந்து மஞ்சள் தூள் 4 தூள் பண்ணி 400 ரூபாய் கிலோன்னு கொடுத்தேன். இந்த வருஷம் மஞ்சள் வந்து எங்கேயுமே சரியாக விளையல. காரணம் என்னன்னா அதிகப்படியாக மழை வந்துடுச்சு. அதனால மஞ்சள் கிழங்கு வந்து ரொம்ப சொத்தப்பட்டுச்சு, கிழங்கு இறங்கல. நான் இது பட்டம் மாற்றி வச்சதால எனக்கு விளைச்சல் குறைவுதான். இந்த முறை நான் வந்து இடத்த வேற இடம் மாற்றி கரெக்டான பட்டத்தில் பயிர் வைக்கலாம். இதுக்கு கரெக்டான பட்டம் பார்த்தீங்கன்னா வைகாசி 15 தேதி ஆணி முதல் இந்த 15-20 தேதிக்கெல்லாம் நீங்கள் இடத்த நல்லா மஞ்சளை பொறுத்து வரலாம். நீங்கள் எந்த அளவுக்கு உழவு ஓட்டுறீங்களோ அந்த அளவுக்கு மஞ்சள் கிழங்கு இறங்கும். அதே மாதிரி மஞ்சள் வந்து முளைச்சி செடியாக வரக்கூடாது, முளைப்பு மட்டும்தான் இருக்கணும். முளைப்பு இருந்தால் போதும், முளைப்போடு தான் வைக்கணும். செடி மேலே வந்துச்சுன்னா உங்களுக்கு அது வளர்ச்சி கம்மியாயிடும். காரணம் என்னன்னா முளைப்பு தான் வந்து செடி ஆகும். நீங்கள் செடியை ஏற்ற மாதிரி டைரெக்டாக வைக்கும்போது அந்த செடி மறுபடியும் வேர் பிடிச்சி அதுக்கப்புறம் வரத்துக்கு 1 மாதம் ஆகும். மஞ்சள் செடியாக வரத்துக்கு நீங்கள் முளைப்போடு சேர்த்து வச்சிங்கன்னா 1 மாதம் ஆகும். செடியாக ஆகிறதுக்கு நட்டு 1 மாதம் ஆகணும். அது களை மேலாண்மை மஞ்சள் பொறுத்தவரையில் 3 களை வெட்டலாம். முதல் 1 மாதத்துக்கு அப்புறம் செடி நட்டு 1 மாதத்துல ஒரு களையும், அடுத்தது ஒரு 15 நாள் 20 நாளில் ஒரு களையும், அடுத்தது 3வது மாதம் ஒரு களையும். 3வது மாதம் களை தான் கரெக்டாக கவனமாக வெட்டணும். காரணம் என்னன்னா அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு அதுக்கு இடுபொருள் கொடுத்து நீங்கள் மண் அணைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் கிழங்கு. அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போயிட்டு களை வெட்ட முடியாது. செடி வந்து 3 மாதத்துக்கு அப்புறம் இவ்வளோ ஹைட் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கரையாக தான் போடணும். கரை கூட போட முடியாது. 3வது மாதம் நீங்கள் நல்லா மண் அணைச்சி விட்டிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிழங்கு நல்லா இறங்கும். மஞ்சளுக்கு மெயினாக வந்து நம்ம கரை அணைக்கிறது தான் மெயின் காரணம். அதுக்கு வந்து நம்ம ஊட்டமேற்ற தொழு உரம் செடி வச்சு நீங்கள் நல்லா கரை அணைச்சி விட்டிங்கன்னா நல்லா கிழங்கு இறங்கும். இதுதான் மஞ்சளை பொறுத்தவரையிலும். நீங்கள் மஞ்சளுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா பராமரிக்கிறீங்களோ பெருசாக மஞ்சளில் வந்து 2 விஷயம் இருக்குது. இன்னும் வேர் வயலில் எந்த பிரச்சனை இருக்காது, இலை வயலில் தான். இலையில வந்து இலை சுருட்டு நோய் வரும், இன்னொன்று வந்து இலை குருத்து நோய் வரும், குருத்தை சாப்பிட்டு போயிடும். இந்த 2 விஷயம்தான். இது 2த்துக்குமே வந்து என்ன பண்ணலான்னா மஞ்சளை நல்லா இடைவெளி விட்டு நடணும். இன்னொன்று நம்ம வந்து மீன் அமிலம் இல்லை பூச்சி வெரைட்டி இதை வந்து தயார் நிலையில் வச்சுருக்கணும். இது 2 வச்சுருந்தீங்கன்னா போதும், கரெக்டாக வந்து உங்களுக்கு அந்த 2த்தையுமே கட்டுப்படுத்திடலாம். இலை சுருட்டு நோயையும் இலை குருத்து நோயையும் கட்டுப்படுத்திடலாம். நன்றி, வணக்கம்.